ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அருமையான வேக்கன்சி போட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ வேக்கன்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2250 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன போஸ்டிங், என்னென்ன ஏஜ் லிமிட்டு, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஓவரிவியூ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆர்கனைசேஷன் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்கிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு பிரிவில் நம்மளுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றதில் நம்மளுக்கு வேலை போட்டிருக்காங்க. இதில் என்ன போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் வேலையை போட்டிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணலாம். இது டேட் நம்மளுக்கு இன்னும் லாஸ்ட் டேட் நோட்டிஃபை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது கான்ஸ்டபிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 to 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்ஐ அதாவது சப் இன்ஸ்பெக்டருக்கு 20 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் டெஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அப்புறம் மெடிக்கல் செக்கப்பு, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வேலை எங்கெங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு ரெக்யூர்மெண்ட் கண்டிப்பாக போடுவாங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 250 வேக்கன்சி நம்மளுக்கு கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதாவது கான்ஸ்டபிளுக்கு 18 to 25 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். சப் இன்ஸ்பெக்டருக்கு 20 to 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் நான் சொல்லிட்டேன். சிபிடி எக்ஸாம் தான், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். இது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் செக்கப்லாம் இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதில் போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது கான்ஸ்டபிளில் 2000 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 250 வேக்கன்ட் தான் போட்டிருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேட் நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து லிங்க் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு லாகின் பண்ணணும். அதாவது லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்லோட், அதாவது நம்ம டாக்குமெண்ட், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் அதர்ஸ் நம்மளுக்கு அதை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பேமெண்ட், அதாவது எவ்வளோ பேமெண்ட் அப்படின்றத அதில் சொல்லிடுவாங்க. அதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை. மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.